வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இது யூனிட் 9 சிலபஸ் பிஜிடிஆர்பி. இது நவீன மேற்கின் எழுச்சி கிபி 1453 1848 வரைக்கும். அதாவது கான்ஸ்டான்டினோபிள் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த கேப்சர் டர்க் ஓட்டோமன் எம்பையர் கேப்சர் பண்ண டைம்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இதான் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸில் பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் கடல் வழிகளாக நிலங்களை ஆக்கிரமிச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, அந்த டாப்பிக்கும் அதன் விளைவாக எந்தெந்த காலத்தில் உலகளாவிய வர்த்தகம் நடந்துச்சு அப்படின்ற டாபிக். ஸோ மறுமலர்ச்சியில் பார்த்தீங்கன்னா தோற்றம், அதோடைய வளர்ச்சி, அதோடைய அம்சங்கள், மறுமலர்ச்சி காலத்தில் கலை, இலக்கியம், அறிவியல், அதோட தத்துவங்கள், புரட்சிகரமான மாற்றங்கள் இதெல்லாம் வரும். ஸோ முக்கிய மறுமலர்ச்சி கலைஞர்கள், அவருடைய சிந்தனையாளர்கள், நிறைய கோட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிஃபார்மேஷன்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூதர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிஃபார்மேஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. சீர்திருத்தத்தின் விளைவுகள் மற்றும் கத்தோலிக் எதிர் சீர்திருத்தம், ஐரோப்பாவின் மத போர்கள். ஸோ ரெஃபர்மேஷன், ரெனைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நெக்ஸ்ட் என்னென்னா என்லைட்டன் டெஸ்பாட்ஸ் அண்ட் என்லைட்மெண்ட், அதாவது அறிவொளி காலம். அறிவொளி காலத்தின் முக்கிய சிந்தனையாளர்கள் மற்றும் அவர்களுடைய கருத்துக்கள், அறிவொளி பெற்ற சர்வாதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய சீர்திருத்தங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன், புரட்சிகளின் காலம். கீழே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் கிட்ட வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், காரணங்கள், நிகழ்வுகள் மற்றும் விளைவுகள், சுதந்திர பிரகடனம் மற்றும் அமெரிக்க அரசியலமைப்பின் உருவாக்கங்கள். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதே தான் வரும். தொழில் புரட்சியின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் பரவல், தொழில் புரட்சியின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் தாக்கங்கள், முக்கிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அவற்றின் விளைவுகள். அக்ரேரியன் ரெவல்யூஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், வேளாண் புரட்சி. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அது ரீசன் என்ன அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கிய கட்டங்கள் என்ன, மனிதம் மற்றும் குடிமகள் உரிமைகள் என்ன அப்படின்லாம் படிச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் உலகளாவிய தாக்கம் என்ன. நெக்ஸ்ட் நெப்போலியன் போனப்பட்ட டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு காரணம் இருக்குது. கோட்ஸ் நிறைய படிச்சுக்கோங்க, நிறைய கோட்ஸ்லாம் வரும், அதை படிச்சுக்கோங்க. வியன்னா காங்கிரஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் வரும். நெப்போலியன் போர்களுக்கு பிந்தைய ஐரோப்பாவின் மறுசிறப்பு, மெட்டர்னிக் சகாப்தம், புனித கூட்டணி, இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வருங்க. நெக்ஸ்ட் கிரேட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துலேயும் வரும், பட் நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல, நான் அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு கொஷின் வரும், ஒரு கொஷின் சொல்லிட்டு. பிரான்சிஸ் 1830 மற்றும் 1840 புரட்சிகள். ஸோ தான் சிலபஸ். ஓகேங்களா, அந்த 1830 1848 சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிகள் காரணங்கள், அவற்றின் தன்மை மற்றும் ஐரோப்பாவில் அவற்றின் தாக்கம், இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். நேற்று நிறைய பேர் நான் சொல்லியிருந்தீங்க மேம், தேங்க்ஸ் மேம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.